2 பாட்காஸ்ட் ஒரு ஃப்ளோல பேசிட்டேன். அடுத்து என்ன பேசலாம்? எப்படி பேசலாம்? என்ன கான்டென்ட் குடுக்கலாம்? நம்ம குடுக்குற கான்டென்ட் நல்லா இருக்குமா? அப்படின்னு யோசிச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவர் ரொம்ப யோசிச்சு எனக்கு தூக்கமே வந்துருச்சு. அப்புறம்டா தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். என்னடா இது இன்னைக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டுக்கு அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆயிட்டேன். ஓகே. அதுவும் இல்லாம இப்ப நான் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டைம் மேனேஜ்மென்ட் பண்றேன். டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ரொம்ப யோசனைக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம். ஒரு சோசியல் மீடியா பக்கம் போய் பார்க்கலாம். போமா அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். அப்படின்னு சோசியல் மீடியா பக்கம் வந்தா என் பாய்ஸ்லாம் அனுப்பியிருக்க ரீல்ஸ்க்குலாம் வந்து லைக் போட்டுட்டு, அவங்களுக்கு ஸ்மைலி எமோஜி அனுப்பிட்டு, நான் ரேண்டமா இன்ஸ்டால ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி ரேண்டமா இன்ஸ்டால ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 ரீல் பார்த்தேன். என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட். நான் உங்க அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோ போட்டு விடுங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நீங்க 2 பாட்காஸ்ட் தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் கேட்கும் போது நீங்க நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வேற ஒரு இதுல ஹாஸ்டிங்ல இருந்துச்சு. செகண்ட் பாட்காஸ்ட் வேற ஒரு ஹாஸ்டிங்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் அப்லோட் பண்ண ஹாஸ்டிங் வந்து இனி இருக்காது. இனி இந்த செகண்ட் பாட்காஸ்ட், தேர்ட் பாட்காஸ்ட் இதுல தான் நான் ரெகுலரா அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிருங்க. மறக்காம கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. எங்க விட்ட ஒரு வேகத்துல பேசிட்டு இருந்தேன்னா அதான் எங்க விட்டேங்கிறத மறந்துட்டேன். இன்ஸ்டால ரேண்டமா ரீல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிறேன். சோஷியல் மீடியால நிறைய ட்ரெண்டிங் வரும். நியூ சாங்கு, நியூ மியூசிக்கு, நிறைய ட்ரெண்டிங் வரும். அதை நம்ம பண்ணி போடுறதுன்னா உலக வழக்கம். ஸோ அப்படி இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆச்சுன்னா சில ட்ரெண்டிங்லாம் வந்து கொஞ்ச நாள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த ரீல்ஸ் ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேல் நமக்கே வெறுப்பாயிரும். என்னடா எந்த பக்கம் போனாலும் இதுவே இருக்கு, வேற ட்ரெண்டிங் பண்ணுங்கடா, இதுலயே ஸ்டக் ஆகி நிக்காதீங்கடா, வேற இன்னும் புதுசா பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் சில ட்ரெண்டிங்லாம் இருக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளவு டைம் பார்த்தாலும் சரி, அந்த ட்ரெண்டிங் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்படி என்னடா ட்ரெண்டிங்கு, எவ்வளவு வருஷம் பார்த்தாலும் எத்தனை டைம் பார்த்தாலும் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும், போர் அடிக்காதுன்னு கேட்டா, ஆமா உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ரிமைண்ட் பண்றேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கான்ட்ராக்டர் நேசமணி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங். 1 மினிட் சைலன்ஸ். அதை பத்தி யோசிக்கும் போதே கண்டிப்பா எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்திருக்கும். கான்ட்ராக்டர் நேசமணி மருத்துவமனையில் அனுமதி. அவர்களிடம் பணிபுரியும் அப்ரண்டிஸ் ஒருவர் அவரது தலையில் சுத்தியிலை போட்டு உடைத்தார். பாலிவர் வேல்ராஜ் வாய்ஸ்ல ட்ரை பண்ண, பிடிக்கலன்னு அப்படி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரே ஃபார் நேசமணி இந்த ஹேஷ்டேக் ஆல் ஓவர் வேர்ல்ட் ட்ரெண்டிங். இந்த நியூஸ் சேனல்காரங்களாம் இருக்காங்களே, நேசமணி தலையில் சுத்திலை போட்டு ஒரு உடைத்த விட நேர்காணல் அப்படின்னு மைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. பிகை நியூஸ், கலாட்டா, நியூஸ் சேனல் மாதிரி இதே மாதிரி ஆட்கள்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம ஊர் மக்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உண்மையாவே இந்த ட்ரெண்டிங்கை நம்பி, ஆமா நேசமணிங்கிறவங்க யாரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சொல்லுங்க, நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன ஸ்டோரி. இது ஸ்டோரி இல்லை, எனக்கு தோன்றதை சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ட்ரெண்ட் ஆச்சுன்னா அதை நம்மளும் வீடியோ பண்ணி எடுத்து போடுவோம் அப்படின்னு. பட் இந்த ட்ரெண்ட் செட்டர் யாரு? செலிபிரிட்டியோ இன்ஃப்ளூயன்சரோ கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் தான். அதை ட்ரெண்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் அதை பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம மக்கள் இதை மறந்துடுறாங்க, அந்த ட்ரெண்ட் செட்டர் நம்ம தான் அப்படின்னு. ஆக்சுவலி நான் சொல்ல வந்த ஸ்டோரியே வேற. ரெண்டு ரேண்டம் பீப்புள் நான் வந்து இன்ஸ்டால ரீல்ல பார்த்தேன். அவங்கள பத்தி தான் அதுல பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி. ஒருத்தவங்க நம்மள மாதிரி, உங்கள மாதிரி, என்ன மாதிரி ஒரு நார்மல் பர்சன். அவங்களுக்கு வந்து சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அவங்க தமிழ்ல பாட்டுலாம் பாடி இன்ஸ்டால ரீல அப்லோட் பண்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு பாட்டு பாட பிடிச்சிருக்கு, அவங்க பாட்டு பாடி இன்ஸ்டால ரீலா அப்லோட் பண்றாங்க. எனக்கு தான் நிறைய விஷயம் பிடிக்கும். நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால ரீல் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி, நம்ம போட்டா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம போட்டா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நான் யோசிச்சு நிறைய விஷயம் பண்ணாம விட்டுருக்கேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் நினைச்சிருப்பீங்க. நம்ம ஃபேஸ் காட்டி ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கும் போது, நம்ம ஃபேஸை காட்டி பண்ணணுமா, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், நம்ம காலேஜ் போன நம்ம காலேஜ் என்ன கலாய்ப்பாங்க, நம்ம ஏரியால என்ன கலாய்ப்பாங்க,
நம்ம ஆஃபீஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு நம்ம நிறைய விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். பட் இவங்கள பார்க்கும்போது எனக்கு ஏன் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு அவங்க புடிச்ச விஷயத்த அவங்க தைரியமா பண்றாங்க. அவங்க தைரியமா அப்லோட் பண்றாங்க. நான் அவங்க ரீல்ஸ்லாம் பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பண்ண முடியாது, நான் பண்ணாம விட்ட நெறைய விஷயத்த ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்க வீடியோஸ்லாம் போய் பார்க்குறது, லைக் பண்றது அப்படின்னு ரெகுலரா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவங்க கமெண்ட் செக்ஷன் போய் ரேண்டமா ஒரு நாள் வந்து அவங்க கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தேன். அவங்க கமெண்ட்ல அவங்கள திட்டுறாங்க. அவங்கள இப்படி திட்டுறாங்க. "ஏன் நீ பாடுறதெல்லாம் நீ கேட்டிருக்கியா? அத உன்னாலே கேட்க முடியாது. இது இன்ஸ்டால ரீல் அப்லோட் பண்ணி எங்கள வேற நீ கேட்க வைக்கிற." அப்படி இப்படின்னு கன்னா பின்னமா அவங்கள திட்டுறாங்க. கொஞ்ச நாள் நான் வேலையினால கொஞ்சம் வேலை ஷெட்யூல் பிஸியா இருந்தனால நான் அவங்க வீடியோஸ் அவங்களெல்லாம் பத்தி நான் பார்க்கல. ஒரு 1 வீக் அப்புறம் என்னாச்சு, நான் அவங்களோட இன்ஸ்டா ஐடி தேடி நான் என்ன பண்றேன், நான் போய் பார்க்குறேன். அவங்க இன்ஸ்டா ஐடியே இல்ல. இன்ஸ்டா ஐடி எங்க போச்சு? அப்படின்னு எனக்கு செம்ம ஷாக்கு. பார்த்தா அவங்க அக்கவுண்ட்ட டீஆக்டிவேட் பண்ணிட்டே போயிட்டாங்க. ஏன் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க? அப்படின்னு யோசிச்சா, இந்த கமெண்ட்ஸ்னால கூட இருக்கலாம். எனக்கு மனசே உடைஞ்சிருச்சு. நம்ம பண்ற நார்மல் கமெண்ட், நம்ம பண்ற நார்மல் வேர்ட்ஸ் ஒருத்தங்கள எந்த அளவு ஹர்ட் பண்ணுதுங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி. இதுவும் அதே மாரி ரேண்டமான ஒரு இன்ஸ்டா பெர்சன் தான். பட் இவங்கள நீங்க நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி இவங்க வீடியோ நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நான் யாருன்னு சொல்லல. இவங்க வீடியோ கொஞ்சம் நல்ல நெறைய இடத்துல ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அவங்க அவங்களுக்கு கன்டினியூஸா அவங்களுக்கு புடிச்சத பத்தி பேசுறது, அவங்களுக்கு புடிச்சத பத்தி சொல்றது அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்கள ரீல் பார்த்துருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்றான், "மச்சான் இவங்க வந்து ஒரு மேக்ஸ் சார்டா" அப்படின்னு சொல்றான். எனக்கு செம்ம ஷாக்கு. அவங்க மேக்ஸ் சாரு ஸ்கூல்ல சாரா ஒர்க் பண்றாங்களாம். ஒரு சைடு ப்ரொஃபஷன், ஒரு சைடு பேஷன் அப்படின்னு அத மேனேஜ் பண்றாங்கல்ல. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு செம்ம ஷாக்கா இருந்துச்சு. ஒரு சைடு மேக்ஸ் சாரு, இன்னொரு சைடு அவங்களுக்கு புடிச்சத பண்றாங்க. இன்ஸ்டால வீடியோ போடுறாங்க, இன்ஸ்டால பேசுறாங்க அப்படின்னு. ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்திருக்க கமெண்ட்க்கு வந்து அவங்க ரிப்ளை குடுத்து ஒரு வீடியோ போடுறாங்க. லைக் அந்த கமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்குங்கிறத தான் நான் சொல்றேன். "நீ ஏன் பார்க்கறதுக்கு 9 மாரி இருக்க? நீ ஏன் பண்றது பொண்ணு மாரி இருக்கு?" இப்படிங்கிற ஒரு கமெண்ட். எனக்கு அவங்க கமெண்ட்க்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மாரி கமெண்ட் எனக்கு வந்திருந்தாலோ, இல்ல உங்க யாருக்கும் வந்திருந்தாலும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த கமெண்ட்ட ஹேண்டில் பண்ண விதம் சீரியஸா வேற லெவல். அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்க அந்த கமெண்ட்க்கு என்ன ரிப்ளை பண்ணி வீடியோல போட்டிருக்காங்கன்னா, அந்த கமெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, "நீ ஏன் 9 மாரி இருக்க? நீ ஏன் பொண்ணு மாரி பேசுற? பொண்ணு மாரி நடக்குற? எதுக்கு கையில இத்தன வாட்ச் கட்டியிருக்க?" அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஓ! நான் 9 மாரி இருக்கேன், நான் பொண்ணு மாரி இருக்கேங்கிறதே உனக்கு இப்ப தான் தெரிஞ்சுதா? நீ ரொம்ப லேட்ரா, நீ வேஸ்ட்ரா" அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவ முடிச்சுட்டாங்க. எனக்கு பார்த்துட்டு செம்ம ஷாக்கு, செம்ம சிரிப்பு. ஒரு மாரி மோட்டிவேஷனலா, இன்ஸ்பைரிங்கா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா, அது அவ்ளோ பெரிய கமெண்ட். அதெல்லாம் இப்ப எனக்கு வந்தா, நான் அந்த கமெண்ட்ட நெனச்சே ஃபீல் பண்ணி டிப்ரஸ் ஆயிருப்பேன். பட் அவங்க கமெண்ட்ட ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஆக இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு வீடியோவ நீங்க இன்ஸ்டால ரீல்ஸா பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணி விட்டு போயிருங்க. இல்ல எனக்கு அவங்களோட ரீலே இனி வரக்கூடாது அப்படின்னு நெனச்சா, அந்த ரீல் பக்கத்துல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்ட குடுத்துட்டு, நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு போய் குடுத்தீங்கன்னா, அந்த ரீல் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரவே வராது. அப்படியாச்சும் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அத பார்க்காதீங்க. உங்களுக்கு நாட் இன்ட்ரஸ்டட் குடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்காம அவங்கள கமெண்ட்ல போய் திட்டி, "உனக்கு இது ஏன் நீ பண்ற? உனக்கு இது ஏன் வருது? உன் மூஞ்ச நீ கண்ணாடில பார்த்துருக்கியா? உனக்கு பாடுறது நீ கேட்டுருக்கியா? உன் வாய்ஸே இவ்ளோ கண்றாவியா இருக்கு." இப்படிலாம் நம்ம சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. ஆக்சுவலா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் குடுக்கணும். ஏன்னா நம்மளால பண்ண முடியல. அவங்க அவங்களுக்கு புடிச்சத பண்றாங்க. அவங்க அவங்களுக்கு க்ரோ ஆகணும்னு நெனச்சு ஏதோ ஒண்ணு பண்றாங்க. நம்ம கடைசி வரை இருந்து வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நானும் கமெண்ட்ல இதே மாரி பேசினவன் தான். நானும் இதே மாரி கமெண்ட்ல பேசினவன் தான். நானும் கமெண்ட்ல இதே மாரி போய் திட்டினவன் தான். நானும் கமெண்ட்ல இதே மாரி போய் கலாய்ச்சவன் தான். நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கெத்து இல்ல. ஒருத்தங்கள கலாய்க்கிறது, ஒருத்தங்கள அடிக்கிறதுலாம் கெத்து இல்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த போடுற பாட்காஸ்ட்ட கேட்டுட்டு ஒருத்தராச்சு அவங்களுக்கு புடிச்ச ஒரு கிரியேட்டர், இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கிரியேட்டருக்கு போய் ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ, இல்ல ஒரு அப்ரிசியேஷனோ குடுத்தா, இதே மாரி நான் ஒரு 1000 பாட்காஸ்ட் நான் போடுவேன். எதுக்கு இப்படி கமெண்ட் பண்ணணும்? வேணாம். அவங்க அவங்களுக்கு புடிச்சத பண்றாங்க. உண்மைய சொன்னா அவங்கள நம்ம இன்னும் நல்லா அப்ரிசியேட் பண்ணி, இன்னும் நம்ம நெறைய லைக் குடுக்கணும். நெறைய ஷேர் பண்ணணும். நம்ம ஒரு லைக் போடல, நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயறதில்ல. அதே மாரி ஒரு வேர்ட்னால திட்டுறது அவங்களுக்கு நமக்கு அது வெறும் கமெண்ட். பட் அவங்களுக்கு அது அப்படி இல்ல.
ஒரு திருக்குறள் கூட உண்டு ஒண்ணு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளால யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம கமெண்ட்ல அவங்கள திட்டி அவங்க மனசை கஷ்டப்பட்டு அவங்க அந்த நாள் ஃபுல்லா சுகமா இருந்து எதுக்கு? சோ வேணாம். நம்ம சொல்ற ஒரு சில வார்த்தையினால ஒருத்தங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வருதா, ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அது நமக்கு சந்தோஷம். அதுதான் நமக்கு வேணும். எக்ஸ்பெக்ட் நத்திங், அப்ரிஷியேட் எவ்ரிதிங். ஸோ இவ்வளவுதான் நான் சொல்ல வருது. இந்த பாட்காஸ்ட்ல நீங்க யாரும் ரொம்ப நாள் பார்க்குற கிரியேட்டர்ஸ் யாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணணும், இல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா மனசார போய் வாழ்த்து சொல்லிட்டு வாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. அது எனக்கு பெரிய அப்ரிசியேஷன், எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட். உங்க பாட்காஸ்ட் கேட்டு ஒருத்தவங்களுக்கு இப்படி நான் போய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? இனி நீங்க எந்த கிரியேட்டர்ஸோட வீடியோவோ எதுவோ பார்த்தாலும் பிடிச்சா லைக் போடுங்க. சிம்பிள் கான்செப்ட். பிடிச்சா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிடுங்க. இல்ல அவங்களோட நான் பார்க்கவே வேணாம்னு நினைச்சா நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு வந்துருங்க. இதுக்குன்னு கமெண்ட்ல பெத்திட்டுறதை வச்சுக்க வேணாம். அது வந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தும். நம்மளால ஒருத்தவங்க கஷ்டப்படணுமா? நம்மளால ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் நம்மளால ஒருத்தவங்க கஷ்டப்படுறது அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒருத்த மனுஷன் நோவு வச்சு அதுல சந்தோஷப்பட்டு வாழ்றது ஒரு வாழ்க்கையாடா. ஸோ இவ்வளவுதான் என் சைட்ல இருந்து இன்னைக்கு. இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் யாரும் அந்த கமெண்ட்ல போய் திட்டுற ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா இந்த பாட்காஸ்ட ஷேர் பண்ணி, மச்சான் பாரு மச்சான் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள திருத்தலாம் வேணாம். அவங்க அதை பிடிக்கலாம் மேல ஸ்வைப் பண்ணிட்டு போனாலே போதும். அதுவே பெரிய சேஞ்ச் தான். யாராவது உங்களுக்கு சேஞ்ச் ஆனாங்க இந்த பாட்காஸ்ட் கேடுன்னு தெரிஞ்சுதான் சொல்லுங்க. நான் இதை கூட ஒரு 1000 பாட்காஸ்ட் போடுறேன். ஓகே, அடுத்த பாட்காஸ்ட்ல பாக்குறேன். முடிஞ்ச வர நம்மளால யாருக்கும் கஷ்டம் வராம பாத்துக்கோங்க. டாடா, பை பை, see you. மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா பாட்காஸ்டும் உங்களுக்கு கண்டினியூஸா வரும்.